அம்மா வணக்கம். நங்காத்தூர் கிராமத்தில் பாக்கியம் என்ற பெயர் பெற்ற தாங்கள் உங்களுடைய தந்தை டஃபி அவர்களோடு, கவான் டஃபி தந்தையோடு மிக நெருக்கமாக பாடல் குழுவிலும் இருந்து அந்த டஃபி குகை கல்லறைக்கு அவரோடு சென்று பூசையெல்லாம் ஏற்பாடு செய்து வைத்திருக்கின்றார்கள் என்பது தெரிய வருகிறது. இன்று நாங்கள் நங்காத்தூரில் அவர் 23 பிறந்த நாளானது ஒவ்வொரு மாதம் சிறப்பித்து கொண்டு அம்மக்களை ஜபத்திற்காகவும் அவருக்காகவும் அவர் மூலம் நாமும் பலன் பெறவும் வேண்டிக்க ஒரு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பங்கு தந்தைக்கு அதற்கு ஆலோசனையெல்லாம் வழங்கியிருக்கின்றார். நீங்கள் தந்தையிடம் உங்கள் அப்பாவிடம் கேட்டறிந்த தந்தையினுடைய நிகழ்வுகள், அவர் சம்பந்தமான பாடல்கள் எங்களுக்கு பதிவு செய்யுமாறு அன்புடன் கோருகிறோம். வணக்கம். நம்பிக்கை என்ற ஒரு மலர் பூத்தது, நாளெல்லாம் மனம் கமழும் புகழ் சேர்த்தது. தாமஸ் கவான் டஃபி என்று பெயர் போன்றது, தாமஸ் கவான் டஃபி என்ற பெயர் போன்றது. தன்னலமே கருதாது சேவை செய்தது. இறைவா போற்றி, இயேசுவை போற்றி, தூயாவியே போற்றி. நன்றிம்மா. இப்போ உங்கள் தந்தை பற்றிய கருத்துக்கள். அப்பா எங்களிடம் சொன்னது என்னன்னா, நாங்கள் அந்த காலத்தில் வசதி இல்லாமல் இருந்த பொழுது தந்தை கவான் டஃபி அவர்கள் எங்களை இங்கேருந்து நடத்தி குகைக்கு கூட்டின்னு போவார், பூச வைப்பார். அதே போல் திண்டிவனத்தில் நாங்கள் அந்த பயிற்சியில் இருக்கும்பொழுது சாப்பாட்டுக்கெல்லாம் கூட கஷ்டப்பட்டுருக்குறோம். அப்போ தந்தை அவர்கள் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ உதவி செஞ்சு அவங்கெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கி நாங்கள்லாம் ஆசிரியராகவே இருக்க முடியாது அப்படின்றத எங்கள் அப்பா எங்களுக்கு சொன்னது. அதான் எங்களுக்கு தெரியும். அப்போ மிகப்பெரிய ஏழை பங்காளனாகவும் கல்வி நாயகனாகவும் நங்காத்தூர் பகுதியில் அத்தனை ஆசிரியர்கள் இங்கே உருவாகியிருக்கிறாங்க. இவர் கூட உங்கள் தந்தை கூட படித்த ஆசிரியர்கள் குருசாமி வாத்தியார், குருசாமி ஆசிரியர், சிலுவை ஆசிரியர், அடுத்தது அருள்மரி ஜோசப், தேனி ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் திண்டிவனத்தில் எல்லாருக்கும் பரிச்சயமானவர். ஆமாம், அவரு தெரியும். இவங்க வரைக்கும் தான் சரியான. சரி சரி. இப்போ உங்கள் இதில் பாடற்குழு ரொம்ப பிடித்தமாக நங்காத்தூர் இருந்து பாடல் எல்லாம் அவற்றை கற்றுக்கொண்டு ஒரு ஆர்கனையை கூட கேம்ப் ஃபயர் நடத்தி பரிசு கொடுத்துருக்கின்றார். ஆமாம் ஆமாம், சரி சரி. அது நம்ம இன்றைக்கு ஆய்வுக்குள்ளே அவருடைய கோடுகளை நாம் பரிசு பந்திருப்போம். உங்கள் பிள்ளைகளும் இப்போ அதிக உயர் படிப்பெல்லாம் படித்திருக்கின்றார்கள். உங்கள் டஃபியிடம் பெற்ற அந்த நலன் உங்கள் தந்தை மூலமாக உங்கள் மூலமாக உங்கள் பிள்ளைகள் பிஹெச்டிலாம் முடித்திருக்கிறாங்க. ஸோ ஒரு தலைமுறை மாற்ற ஒரு வளர்ச்சியாக மாறுது. அதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். தந்தை டஃபியிடம் உங்களுடைய வேண்டுதல் அவருக்காக வேண்டி ஜபம் செய்கின்றீர்களா? செய்கிறோம் சார். சரி, நன்றிம்மா. தேங்க்யூ.